இதுல வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரே பிளேஸ்ல எக்ஸெப்ஷன் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக எனக்கு இப்போ நான் கஸ்டமைஸ்டா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். என்னோட ஆர்டருக்கு என்னோட என்ன என்டிட்டியோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா com.example.order_app.exception. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸெப்ஷனுங்கிற பேக்கேஜ்க்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா நியூ கிளாஸ். இப்போ என்ன எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம்னா ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நான் ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அது கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எக்ஸெப்ஷன் கிடைச்சது, ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ அதை வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரன் டைம் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ பண்ணிட்டு இதுல வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்க போறோம். ஸோ பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கிளாஸ் நேமே கொடுத்தீங்க. ஸோ ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு இப்போ இங்கே ஆர்டர் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனுக்குள்ள நம்மளுக்கு இங்கே என்ன மெசேஜோட நம்ம உள்ள பிரிண்ட் ஆகணும், என்ன மெசேஜ் வந்து யூசருக்கு தெரியணும். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே அங்கே வந்து இன்டர்னல் சர்வர் 500 வந்திருக்கு. பட் அதுக்கு பதிலாக யூசருக்கு வந்து என்ன தெரியணும், ஆர்டர் குட் நாட் பி ஃபவுண்ட் அப்படிங்கிற ரீடபிளான மெசேஜ் வந்து நம்மளுக்கு யூசருக்கு யூஐல தெரியணும், ரெஸ்பான்ஸ்ல தெரியணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் வந்து இன்புட்ல வாங்க போறோம்.